23 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு சென்ற மகன் இறந்து விட்டதாகவே நம்பிய தாய் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கொத்தடிமையாக சிக்கிய சோகம். பஞ்சாப் காப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்டு கால் நூற்றாண்டிற்கு பிறகு தாய் மகன் இணைந்துள்ள நிகழ்ச்சி சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். விருதுநகர் மாவட்டம் பூமாலைப்பட்டி ஆனைக்குளம் கிராமத்தை சேர்ந்த ராமமூர்த்தி சுந்தரி தம்பதியினர் பிழைப்பிற்காக 30 ஆண்டுகளுக்கு முன்பே கோவை கவுண்டம்பாளையம் பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். இவர்களது மூத்த மகன் பிரகாஷ் கடந்த 2003ஆம் ஆண்டு பெற்றோர் மீது ஏற்பட்ட சிறிய கோபத்தால் வீட்டை விட்டு வெளியேறினார். பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் 2 மாதங்கள் கழித்து சென்னையில் இருப்பதாக போனில் கூறியுள்ளார். ஆனால் அதன் பிறகு பிரகாஷிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை. பிரகாஷ் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்றே உறவினர்களும் நம்பி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி திருப்பூரை சேர்ந்த செய்தியாளர் முத்தையா என்பவருக்கு ஒரு தகவல் கிடைத்தது. பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா மாவட்டத்தில் உள்ள அப்னா ஃபர்ஸ்ட் சேவா சொசைட்டி என்ற காப்பகத்தில் பிரகாஷ் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக பிரகாஷின் தம்பி பிரபு பஞ்சாப் சென்றார். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் நிர்வாகம் பிரகாஷை அனுப்ப மறுத்துவிட்டது. இதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மூலமாக தேவையான ஆவணங்கள் பஞ்சாபிற்கு அனுப்பப்பட்டன. தொடர்ந்து பிரகாஷின் தாய் சுந்தரி, தம்பி பிரபு மற்றும் செய்தியாளர் முத்தையா ஆகியோர் பஞ்சாப் விரைந்தனர். அங்கிருந்த சண்டிகர் தமிழ் சங்க பொதுச் செயலாளர் ராஜசேகரன் மற்றும் தன்னார்வலர்களின் உதவியோடு அரசு அதிகாரிகள் முன்னிலையில் பிரகாஷ் தனது தாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகனை கண்ட தாய் சுந்தரி பிரகாஷை கட்டித் தழுவி கண்ணீர் மல்க கதறிய காட்சி அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்தது. பிரகாஷ் இத்தனை ஆண்டுகள் எங்கிருந்தார் என்பது குறித்து சண்டிகர் தமிழ் சங்க பொதுச் செயலாளர் ராஜசேகரன் விவரித்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பாகிஸ்தான் எல்லை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பிரகாஷ் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கொத்தடிமையாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். தப்பிச் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அவருக்கு ஒரு வேளை மட்டுமே உணவு வழங்கி கொடூரமாக சித்திரவதை செய்துள்ளனர். இதை அறிந்த பஞ்சாப் காப்பக நிர்வாகிகள் போராடி பிரகாஷை மீட்டு கடந்த 3 ஆண்டுகளாக தங்கள் காப்பகத்தில் பராமரித்து வந்துள்ளனர். பிரகாஷ் தமிழ் பேசியதன் மூலம் அவர் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு தற்போது தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளார். நீண்ட 23 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு கொடுமைகளில் இருந்து மீண்டு தன் தாயின் மடியில் தஞ்சமடைந்துள்ளார் பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியான சம்பவம் அனைவரின் மனதையும் நிகழ வைத்துள்ளது.